கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நமக்கு நல்லது செய்கிறார். ஆமே. கர்த்தர் பொல்லாதவர் அல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் என்ன பண்ணணுமா? ருசித்து பார்க்கணும். அப்படி ருசித்து பார்த்தா என்ன கிடைக்கும்? கர்த்தர் நல்லவர் என்பதை நமக்கு புரியும். பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் நல்லவர் என்பதை நிறைய பேருக்கு புரியல, சபையில் வர விசுவாசிகளுக்கு புரியல. பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்படி அறியும் போது என்ன நடக்கும்னா, நன்மையான காரியங்களை அறிய முடியும். பாருங்க, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எதையாவது யாருக்காவது தீமை செய்கிறாரா? எந்த மனுஷனுக்காக தீமை செய்கிறாரா? எந்த மனுஷனுக்கு அவர் தீமை செய்யல. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தை உண்டாக்கி எல்லா மனுஷனுக்கும் என்ன பண்ணுறாரு? நன்மை மாத்திரமே செய்ய தெரியும் நம்முடைய தேவனுக்கு. ஆமென். ஒரு தீமையை செய்ய மாட்டா, ஒரு பொல்லாப்பு ஒரு வாயிலிருந்து வராது. ஆமென். தீமை செய்தவருக்கும் அக்கிரமக்காரனுக்கும் நீதி உள்ளவனுக்கும் நீதி இல்லாதவனுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறாரே. யாருக்கு அவர் நன்மை செய்யல? பூமியில எல்லா மனுஷனுக்கு அவர் நன்மை செய்கிறார். நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் மழையை பொழிய பண்ணுகிறார். ஆமே. இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்பதுக்காக இவனுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டார், இவனை விட்டுற மாட்டார். இவன் வீட்டில் மட்டும் மழை பெய்யணும், அவன் வீட்டில் மழை பெய்யக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணல? வித்தியாசத்தை பார்க்கல. ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை அவருடைய படைப்பு சொல்லுகிறது. ஆமே. அவர் படைப்பை பார்த்தாலே அவர் கர்த்தர் நல்லவர். பாருங்க, மழை பெய்யுது, மழை பெய்யும் போது நல்ல நல்ல நீதிமான் வீட்டில் அந்த வயலில் மட்டும்தான் மழை பெய்யுதா? இல்லைங்க, அப்படி செய்யல. தேவன் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல, வித்தியாசத்தை பார்க்கிறவர் அல்ல. ஆமே. பொதுவான நீதி உடையவராக இருக்கிறார், எல்லாருக்கும் சமமாக பார்க்குறாரு. நாம் தான் என்ன பண்ணுவோம்? பகிர்ந்து கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? வித்தியாசத்தை பார்த்து பகிர்ந்து கொடுப்போம். வித்தியாசத்தை பார்க்குறவன் மனுஷன் மாத்திரமே, கடவுள் வித்தியாசத்தை பார்க்குறவள் அல்ல. எல்லாருக்கும் சூரியனை கொடுத்துருக்கிறார், சூரிய ஒளியை கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் தண்ணியை கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் சுவாசிக்க காற்றை கொடுத்துருக்கிறார். ஏங்க, துன்மார்க்கம் கடவுளே இல்லைன்னு சொல்கிறான். துன்மார்க்கம் கூட இன்னைக்கு வாழ்கிறான். கொடுமை செய்கிறவன், கஞ்சா விற்கிறவன், குடிகாரன், விபச்சாரக்காரன், அசுத்தமாக வாழ்கிறவன் கூட என்ன பண்ணுறான்? என்னன்னு பண்ணுறான்? நல்லா தான் இருக்கிறான். ஏன் நல்லா இருக்கிறான்? ஏன் துன்மார்க்கன்னு அழியவில்லையா? ஏன் அழியல? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் அவன் வாழ்ந்துன்னு இருக்கிறான். ஆமே. அவன் பாவம் பெருகட்டும். ஆமே. துன்மார்க்கனுடைய பாவம் பெருகுவதற்காக காத்திருக்கிறார். அவன் பாவம் பெருகின போது அவனோட அழிவு சரிதான் வந்துடுது. கர்த்தர் ஒருவனை அடிக்கல. அவனவன் செய்த பாவம், அவனவன் செய்த அநியாயம், அவனவன் செய்த அக்கிரமும் அவனுடைய வாழ்வை அழிவை கொண்டு வருகிறது. ஆமே, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்கணும். ருசிக்கணுங்க. ஆமே, அல்லேலூயா. எல்லாருக்கும் காற்றை கொடுத்தாரு. ஆக்சிஜன் சிலிண்டர் விலை என்ன விலை தெரியுமா? இன்னைக்கு 800 ரூபா 900 ரூபாய். எவ்வளோப்பா? 1000 ரூபாய். எவ்வளோ நேரம் ஓடும்? 4 மணி நேரம் ஒரு ஆக்சிஜன். 4 மணி நேரத்துக்கு 900 ரூபாய் ஆக்சிஜன். 4 மணி நேரம் தான். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பண்ண. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 5900 என்ன ஆச்சு? 5900 எவ்வளோ ஆச்சு? எங்க 45 ஆச்சா? 4500 ரூபா ஒரு நாளைக்கு. நீங்கள் ஆக்சிஜன் 4500 ரூபா ஆண்டவர் கொடுக்கணும். ஆக்சிஜன் சுவாசிக்கிறீங்களா? உண்மை தானே? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா? மனுஷனுக்கு புரியாதுங்க. மிருக குணம் உள்ளவன் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய அறிவை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாளைக்கு 4500 ரூபா. வாழ்நாள் எத்தனை நாள் வாழ்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். கூட்டி போட்டு கணக்கு போட்டு பாருங்கள். ஆமே. 365 4500 கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்ட்டு. வாழ்நாள் 80 வருஷம் 70 வருஷம் வாழ்கிறோம். சில பேர் 100 வருஷம் கூட வாழ்கிறாங்க, 120 வருஷம் கூட வாழ்கிறாங்க. அவன் வாழ்நாள்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். ஆண்டவருக்கு அவன் நன்றியாக தான் இருக்கணும். பாருங்கள், சூரியனை கொடுக்குறா, சந்திரனை கொடுக்குறா, இரவு பகலை வாழ்வதற்கான இயற்கை சூழ்நிலையெல்லாம் சாதகமாக மாற்றி தராரு. கர்த்தர் நல்லவர் தானுங்க. யாருக்காவது அவர் தீமை செய்தாரா? யோசிச்சு பாருங்கள். கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார்? இவனுக்கு நன்மை செய்ய, அவனுக்கு நன்மை செய்ய, அவன் நன்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய யார்? யாருமே ஆண்டவருக்கு சொல்ல முடியாது. பாருங்கள். ஆமே, அல்லேலூயா. அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கணும். பாருங்கள், எப்படி ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும்? ருசி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பழத்துடைய ருசியை நம்ம பற்றி சொல்கிறோம். பழம் ருசி எப்படி இருக்கும்?
ஒரு பப்பாளி பழம் எப்படி இருக்கும், அது ருசி எப்படி இருக்கும், நம்ம என்ன சொல்கிறோம், சொல்லிடுறோம். நம்ம சாப்பிட்டதுனால சொல்கிறோம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும். ஆனால் சொல்கிறதுனால அந்த ஆள் டேஸ்ட் உணர முடியுமா? ஒரு ஆப்பிளையோ பப்பாளியோ ஒரு வாழைப்பழமோ எதையோ ஒரு டேஸ்ட்டு நம்ம உணரும் போது அந்த டேஸ்ட்டை நம்ம உணரும். அனுபவிச்சோம். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார்க்கிறோம். பழம் நல்லது என்பது நம்ம ருசித்து பார்க்குறோம். அந்த டேஸ்ட்டை சொல்லலாம். ஆனால் அந்த டேஸ்ட் கரெக்டாக அவங்களுக்கு புரியுமா? அவங்களும் ருசித்து பார்க்கணும். எப்படி ருசித்து பார்க்கலாம்? கர்த்தர் நல்லவர் என்பது சபையில் வரணும். ஆமே, அந்த சபையில் வந்து உக்காஞ்சி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் என்ன சொல்கிறான்னு தெரியணும். ஆமே, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் நாஸ்திகன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன், கடவுள் நம்புகிற முட்டாள் மூடன் சொல்கிறவன்லாம் அவனெல்லாம் கவனித்து பார்க்கணும். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் கவனித்து பார்க்கணும். அப்போ அவன் வாழ்க்கையெல்லாம் ஒரு சடுதியாக அழிந்து போகிறான். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ஆமாம், அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? நான் மரித்தாலும் கூட கிறிஸ்துவோடு கூட இருப்போன்னு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? வேதம் அந்த நம்பிக்கை கொடுக்குது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தருது பாருங்க. நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறான் உலகத்தில். இன்னொரு பிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறான். என்ன பிறப்பு இருக்குதா? இன்னொரு பிறப்பு இருக்குது நமக்கு. அந்த பிறப்பில் நாம் என்னவா பிறக்க போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. அது கடவுளுக்கு தான் தெரியும். வேதம் என்ன சொல்லுது? மனுஷன் ஒரே தரம் தான் பிறக்க போகிறான். ஒரே தரம் தான் அவனுடைய வாழ்க்கை. உலகம் 1000 சொல்லுங்க, வேதம் சொல்வது தான் சத்தியம். ஆமே, ரிக்வேதம், கெஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம், குரான், பகவத்கீதை, எந்த வேதங்களாக எடுத்தாலும் சரி, இந்த வேதத்தை பரிசுத்த வேதம் தான் மெய்யான சத்தியத்தை போதிக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனார்கள். ஆமே, எத்தனை சத்தியங்களை இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது சத்தியமானதாக இருக்கிறது, நீதி உள்ளதாக இருக்கிறது. ஆகையினால் இந்த வேதத்தை நாம் வாசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசிக்க முடியுங்க. அவர் சமூகத்திலே ஆனந்தம் உண்டு, அவர் சமூகத்திலே பேரானந்தம் உண்டு. கர்த்தர் ஒவ்வொருவருக்கு சமாதானத்தை தருகிறார், ஒவ்வொருவனுக்கு சுகத்தை தருகிறார், ஒவ்வொருவனுக்கு ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார், வியாதி அவனை விட்டு விலக்குகிறார், ஒவ்வொருவனுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்ய அறிந்திருக்கிறார். ஒரு தீமையும் அவரிடத்தில் வருகிறது இல்லை. பரலோகத்தின் தேவன் நன்மை செய்ய மாத்திரமா அவர் அறிந்திருக்கிறார். அவரிடத்திலே தீமை ஒன்றும் இல்லை, எந்த வியாதியும் அவரிடத்தில் இல்லை, எந்த பொல்லாப்பும் அவரிடத்தில் இல்லை, எந்த மரணம் அவரிடத்தில் இல்லை. பாருங்க, ஒரு மனுஷனை சாகடிக்கும்படி அவருக்கு எண்ணம் கிடையாது. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவன் நம்ம சபைக்கு வந்தால் மாத்திரம் போதாதுங்க. சத்திய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? சரியாக கேட்கணும். அல்லேலூயா. சரியாக கேட்கணும். என்ன கேட்கணும்? விசுவாசிக்கலைன்னா எத்தனை ஆண்டுகள் நீ சபைக்கு வந்தாலும் கேட்ட வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் கேட்குற வசனம் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் தான் உங்கள் வாழ்வில் என்ன பண்ணுது? மறுரூபப்படுத்துகிறது. நீங்கள் சபைக்கு வர வேண்டியது உக்காஞ்சி வசனத்தை கேட்குறது அப்படியே போயிட்டு மறந்து போயிடக்கூடாது. ஏன் இன்னைக்கு நிறைய உடைய வாழ்விலே கர்த்தர் மறந்து போகிறாருன்னா, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை மறந்து போகிறதுனாலே அவர் என்ன பண்ணுறாரு? உங்களையும் மறந்துடுறாரு. ஆமீன். கேட்ட வசனம் எங்கே போச்சு? சத்தியத்தை அறிவி, சத்தியம் உங்களை விடுதலையாக்க சொன்னாரே. சத்தியத்தை அறிவீர்கள். வேத வசனத்தை நாம் அறிய தான் உன் வாழ்விலே சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் வராதது யாவுமே பாவம். விசுவாசத்தினால் வராது யாவுமே பாவம் தாங்க. விசுவாசத்தினால் தான் வரும். நன்மையான எந்த கிரியா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் வரும்னா நீ விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? கர்த்தருடைய வாயின் வார்த்தையை விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையை நம்பணும். அவருடைய வார்த்தையை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இயேசு ஒரு உவமையை சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 14, 15 வாசிங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். ஆமீன். இந்த வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுதான்? வசனத்தின் நிமித்தம் உங்களுக்கு துன்பம் வரும்னு சொல்றார். 17ஆம் வசனத்தை நீ வாசிச்சு பாருங்க. வசனத்தை கேட்டதும் அதை கேட்டவர்கள் இருதயத்தை காத்து கொள்ளும் போது, இருதயத்தில் காத்து கொள்ளணும். எங்கே காத்து கொள்ளணும்? இருதயத்தில் காத்து. எதை காத்து கொள்ளணும்? வசனத்தை இருதயத்தில் காத்து கொள்ளும் போது
என்ன நடக்குதுன்னா பிசாசுக்கு துன்பம் உண்டாகுது. புரியுதா நான் சொல்றது? வசனத்தை இருதயத்தை காத்து கொள்ளும் போது பிசாசுக்கு துன்பம் உண்டாகுது. அந்த இருதயத்தில் வசனம் நமக்கு உண்டாகணும். அதனால அவனுக்கு சாத்தானுக்கு துன்பம் உண்டாகுது என்பது அவன் அறிவான். இயேசு எப்படி பிசாசை துரத்தினார், இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தார் என்பதை நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். ஆமே, பிசாசை தோல்வி அடைய செய்கிறது ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆமே, இயேசுடைய வசனம் ஆவியின் பட்டயமா இருக்குது. பட்டயம் என்ற கத்தி. ஆமே, இந்த கத்தியை பார்த்தாதான், வசனத்தை பார்த்தாதான் சாத்தான் என்ன பண்ணுவான்? பயப்படுவான். இதை கண்டாதான் அவனுக்கு துன்பம். இந்த உலகத்திலே ஒரு மனிதனை விடுதலை செய்வது தேவனுடைய வார்த்தை. ஆமே, அவருடைய வார்த்தை தான் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்தது. அவருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது, படைத்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் படைக்கப்பட்டதெல்லாம் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பது ஒரு விசுவாசி அறியணும். புரியுதுங்களா? அவருடைய வார்த்தையில் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? அவருடைய வார்த்தையில் தான் சொன்னால் எல்லாம் நடக்கும் என்பது நம்பிக்கையோடு தான் சொன்னார். உலகம் உண்டா கடவுது என்று சொன்னபோது உண்டாயிற்று. அற்புதம் நடக்குது. அதே போல் தான் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்குது என்பதை நாம் அறிய வேண்டும். வார்த்தை ஏதோ இன்னைக்கு வசனங்கள் போதிக்கிறோம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். எதற்காக? வசனம் என்கிற விதையை உன் உள்ளத்திலே விதைக்கும் போது எந்த விதையை நிலத்தில் போட்டாலும் அந்த விதை என்ன பண்ணும்? கொஞ்சம் மழை பெஞ்சா என்ன ஆகிடும்? அது முளைத்து அது என்ன பண்ணும்? வந்துடும் பாருங்க. அந்த நான் செடியை தொட்டி, மாடியில் தொட்டி வச்சுருக்கிறேன். அந்த தொட்டியெல்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணுது? ட்ரையாக காஞ்சி கிடந்தது பாருங்க. கொஞ்சம் மழை வந்தது. மழை வந்து ஒரு வாரத்தில் பார்த்தா அந்த செடி ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. செடி ஃபுல்லாக வளர்ந்து, அதுக்கு முன்னாடி அந்த இடம் பூமி காஞ்சி கிடந்து அதில் இருக்க மண் காஞ்சி போயிருந்தது. எந்த விதையும் நான் பார்க்கல அதுக்குள்ளே. ஆனால் அதுக்குள்ளே இருந்த விதை மழை பொழிந்த உடனே என்ன ஆகிப்போச்சு? அப்படியே முளை கிளம்பி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பசுமையாக ஆரம்பிச்சிச்சுங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வசனம் என்கிற வசனத்தை நாம் இருதயத்தில் விதைக்க வேண்டும். நிலம் எது தெரியுங்களா? எது நம்ம நிலம்? நம்முடைய இருதயம் தான் நிலம். வேதம் சொல்லுது நம்முடைய இருதயம் தான் நிலமாக இருக்கிறது. அந்த நிலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? விதைக்கணும். எதை விதைக்கணும்? வசனத்தை விதைக்கணும். எப்படி வசனத்தை விதைக்கணும்? எப்படி விதைப்பீங்க? வசனத்தை எப்படிங்க இருதயத்தில் விதைக்க முடியும்? கேட்டால் பதில் நமக்கு தெரியணும்ல. இருதயத்தை எப்படி விதைக்க முடியும்? எப்படி விதைக்கிறது? காதில் கேட்டு அது உள்ளத்துக்கு போகுது பாருங்க. காதில் கேட்பது மூலமாக என்ன பண்ணுவோம்? இருதயத்தில் விதைக்கிறோம். வசனத்தை நாம் கேட்கணும். கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ இருதயமாகிய இந்த நிலத்திலே வசனத்தை, தேவனுடைய அழிவில்லாத இந்த வித்தை விதைக்கும் போது இந்த வசனம் நூறத்தனியா பலனை உனக்கு கொடுக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் வைத்தால் நிச்சயமாக சொல்கிறேன், 100% நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நன்மையும் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வருகிறான். ஏன்னா நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ வாழ்ந்துடக்கூடாது என்பதற்காகவே சாத்தான் நம்ம இடத்துல வருகிறான். சாத்தான் எப்படி வருவான்? எதுக்காக வருகிறான் சாத்தான்? ஏன் வரான் அப்படின்னு நம்ம வேதத்தை கவனித்து பார்த்தா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போடுவதற்காக கேட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். எப்படி கேட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான்? அவனுக்கு துன்பம் உண்டாவது வசனத்தை நம் இருதயத்தில் இருந்தால், கேட்ட வசனத்தை உன் இருதயத்திலிருந்து எடுத்து போடணும். எப்படி அவன் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தா, வசனத்தின் நிமித்தம் துன்பங்களையும் உபத்திரங்களையும் உண்டாக்குவான். கேட்ட வசனம் நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ சுகமாக இருப்ப அப்படின்னு சபையில் கேட்டு வரோம். நீ நல்லா இருப்ப, உனக்கு தோல்வி இல்லை, ஜெயமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டு வர. ஆனால் வீட்டுக்கு போனால் சூழ்நிலை அப்படியே மாறி இருக்குது. அந்த மாறி இருக்கும்போது என்ன நடக்குது? கேட்ட வசனம் ஒன்று, வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று அப்படின்னு என்ன பண்ணுவோம்? எண்ணம் வரும்போது அந்த எண்ணம் என்ன பண்ண? பிசாசு நம் உள்ளத்தை உழுக்குவான், இருதயத்தை அசைய பண்ணுவான். அப்படி அசையும் போது என்ன ஆகும்னா, கேட்ட வசனங்கள் நமக்கு பிரயோஜனப்படலை. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாதபடி கேட்டபடினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படணும். வசனம் என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படணும். பிரயோஜனப்படணும்னா கேட்ட வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணோம்? இருதயத்தில் நினைத்து நினைத்து பார்க்கணும். ஆமே, திரும்ப 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 என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்யணும், அதை சொல்லணும்.
அப்போ சொல்ல சொல்ல உன் இருதயமாக்கிய நிலத்தில் அந்த விதையானது ஆழமாக வேரூன்றி அது நல்ல பலனை உனக்கு தரும். விதை என்பது நான் எதை சொன்னேன்? தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன். ஆமே, அது வளரும் போது நம்முடைய வாழ்வு வளரும். அல்லேலூயா. இலையுதிர், அதாவது நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பா. நீ வேதத்தை கரெக்டாக வாசித்து வேதத்தின்படி நீ செய்ய ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல இருப்ப. நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரம் செழிப்பாக இருக்கும். அந்த மரத்து எப்போதும் கனி தரும். அந்த மரத்துக்கு எப்போதும் உஷ்ணம் கிடையாது. பாருங்க, எவ்வளோ வெயில் வந்தாலும், எவ்வளோ மழை அடித்தாலும், எவ்வளோ புயல் வந்தாலும் அந்த மரம் சாயாது. காரணம் என்ன? அது பசுமையாக இருக்கிற மரம். ஆமே, அது நீர்க்கால் ஓரமாக இருக்கிற மரம் தனக்கு தேவையான எல்லா சத்தையும் அந்த நதி ஓரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது. ஒரு விசுவாசியுடைய வாழ்வு, நீங்கள் பலனாக இருப்பது, செழிப்பாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது, நீங்கள் தான் மரங்க. இந்த வேதத்தில் நீ இரவும் பகலும் தியானித்து வசனத்தை இரவும் பகலும் வாசித்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா, அந்த மரத்துக்கு சத்து எப்படி அந்த தண்ணியிலேருந்து கிடைக்கிறதோ, நம்முடைய வாழ்வில் எல்லா சக்தியும், எல்லா ஆசீர்வாதமும், எல்லா ஜீவனும், எல்லா நன்மையும், எல்லா சுக வாழ்வும், ஜெயமும் வெற்றியும் இந்த வேதத்திலிருந்து கிடைக்குதுங்க நம்முடைய இருதயத்துக்கு. அல்லேலூயா. அதனால தான் நம்ம சபையில் அடிக்கடிக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? வேதத்தை குறித்து சரியான அறிவு வேணும் நம்ம பேசுகிறோம். ஆமே, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்வில் ஏன் தோல்வி? ஏன் இன்னைக்கு அநேக மக்கள் தோல்வி அடைகிறாங்கன்னு காரணம்னா இந்த வேதத்தை குறித்து சரியான அறிவு இல்லாததுனால தான் என்ன பண்ணுறாங்க? தோல்வி அடைகிறாங்க. ஏன் பயம்? ஏன் கண்ணீர்? ஏன் வேதனை? ஏன் துக்கம்? சத்தியத்தை அறியாததுனால்தான். சத்தியம் அவர்களை விடுதலையாக்குங்க. சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை யார் எவ்வளவு அறிகிறாங்களோ அவ்வளோதாங்க உங்கள் வாழ்க்கை வெற்றி. சிம்பிளாக சொல்கிறாங்க, நீ இந்த சத்தியத்தை எவ்வளோவா உன் மனதில் அறிகிறீங்களோ, சத்தியத்தை அறிவினா என்னது? தேவனை அறிவது. ஆமே, சத்தியத்தை அறிவதுன்னா என்னது? தேவனை அறிவது. அப்போ தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் அறிகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்கும். ஆமீன். அதுதான் வேதம் சொல்லுது பாருங்க. சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லாது. கேட்ட வசனத்தை எடுத்து போடுவதற்காக சாத்தான் நமக்கு உபத்திரவத்தையும் துன்பத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் கொண்டு வரும்போது, பிரச்சனைகள் கொண்டு வரும்போது, நம் வாழ்விலே அந்த கேட்ட வசனம் நமக்கு என்ன பண்ணுது? பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. நேற்று கேட்ட வசனம் என்ன ஆச்சு? என்ன நன்மை நடந்தது? அப்படி பிசாசு நம்ம என்ன பண்ணுவான்? மடக்கி நம்ம இருதயத்திலே யோசனைகளை திருப்புவான், திசை திருப்புவான். இதுதான் அவனுடைய வேலை. சாத்தானுடைய தந்திரம் என்னது? கேட்ட வசனத்தை என்ன பண்ணுவான்? அந்த வசனத்துக்கு உபத்திரத்தை கொண்டு வரா மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்? இந்த வசனம் சரியில்லை, இது உன் வாழ்க்கையில் பலிக்காது, உனக்கு இது நடக்காது, நீ சரியில்லை, இதெல்லாம் விசுவாசிக்க முடியாது, இதெல்லாம் நடக்காது, அது அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு என்ன பண்ணுவான்? பொய்யான காரியத்தை தான் சொல்லுவான். சரியாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. பைபிளை சரியாக புரியாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இங்கே என்ன சொல்றாரு இந்த எபிரேயர் எழுதின ஆசிரியர்? என்ன சொல்றாரு? அன்றியும் என் மகனை கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் நல்லவர் தானே, ஏன் சிட்சிக்கிறார்? சில பேர் கேட்குறாங்க, கர்த்தர் சிட்சிக்கிறார், கர்த்தர் சிட்சிக்கிறார்னா என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்க? என்ன பண்ணுறாங்க? சிட்சிக்கிறார். சிட்சை என்பது என்ன அர்த்தம்? சிட்சைக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க. சிட்சை என்பது என்ன? தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல அப்படின்னு சொல்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சிட்சிப்பார்? அவனுடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்துவது தான் சிட்சை. ஆமே, சிட்சைன்னா என்னது? சீரில்லாமல் இருக்கும்போது அந்த வாழ்க்கையை சீர்படுத்துவது தான் சிட்சை. எது சீரில்லை? என் மகன் சரியாக படிக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? எப்போவுமே செல்போனே நோண்டி இருக்கிறான்னா
அந்த நேரத்தில் ஏன்டா நீ எப்போதும் செல்போனை நோண்டின்னு இருக்கிற, எப்போதுமே பார்த்துக்கின்னு இருக்கிற, எடுத்து ஒரு பெரம்பில் ஒரு அடி அடித்தா அது பேர் சிக்ஷை. சும்மா உக்காந்துன்னு போய் சும்மா அடின்னு அடித்தா அது வெறித்தனமான அடி. சிக்ஷை எதுக்காக அடிக்கிறோம்? அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஆமே, எப்போ பார்த்தாலும் டிவி, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டின்னு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? மாம்சத்தின் தகப்பனானவர் என்ன பண்ணுறான்? தன் பிள்ளைகளை எதிர்காலம் நல்லா இருப்பதற்காக நாம் சிக்ஷிக்கிறோம். இது என்ன சிக்ஷை? தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறதுனாலே மாம்சத்தின் பிரகாரம் பிறந்த பிள்ளைகளை நாம் என்ன பண்ணுறோம்? சிக்ஷிக்கிறோம். அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அவங்க நல்லா படிக்கணும், டைமுக்காக என்ன பண்ணணும்? எழுந்துக்கணும், சரியாக சாப்பிடணும். அப்படிலாம் நம்ம அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறோம். அந்த புத்திமதி கூட சில நேரத்தில் அவங்களுக்கு சிக்ஷை போல தெரியும். அதனால் எதற்காக சொல்கிறோம்? ஏன் சொல்கிறோம்? அவங்க எதிர்காலம், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான். அதே போல் தான் வேதம் சொல்லுது, நம்ம ஆவிக்குரிய தகப்பனாகிய தேவன், பிதாவாகிய தேவன் நம்மை எப்படி சிக்ஷிக்கிறாரா? நம்முடைய ஆவிக்கு பிரயோஜனமாக சிக்ஷிக்கிறார். நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றும்படியாக. ஆமே, நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறும்படியாக ஒழுங்கற்று இருக்கிற நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கேற்ற பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார். அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிக்ஷிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் சிக்ஷிக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ தகுதியுடையவனாக மாறணும். தேவன் ஒரு தகுதி வைத்திருக்கிறார். அந்த தகுதியின்படி நீ மாறனா தேவனுடைய சிக்ஷையை நீ அற்பமாக எண்ணாதே. ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு சிக்ஷைகளை அனுப்புகிறார், ஒழுங்குபடுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் சொல்றார், ஒழுங்குபடுத்துகிறார். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்க சிட்சைகளை சகித்தால் தேவன் உங்கள் புத்திரராக எண்ணப்படுவீர்கள். தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவீங்க. தேவனுடைய சிட்சை நீங்க சகிச்சா என்ன நடக்கும்? தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? யாரும் தகப்பன் சிட்சியாத புத்திரர் இருக்காங்களா? யாருமே இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எல்லா பிள்ளைகளும் அவங்கவுங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு வகையில் நம்ம சிட்சிக்கிறோம். அந்த சிட்சையை உண்டு எல்லோருக்கும் கிடைக்கும். சிட்சையை உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல். 8ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை நம்ம போய் வேற பிள்ளைகளை போய் நம்ம திட்ட முடியுமா? வேற பிள்ளைங்க போய் கண்டிக்க முடியுமா? பக்கத்து வீட்டு பிள்ளையை போய் நம்ம எதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. தன்னுடைய பிள்ளைகளை தான் நம்ம கண்டிப்போம், அடுத்தவங்க பிள்ளையை நம்ம கண்டிக்க முடியாது. பாருங்க, தேவன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்க தான். அவர் யாரையும் சிட்சியாத இருப்பாரா? சிட்சை என்பது ஒழுங்குபடுத்துதல், பேணி காத்தல், பேணி வளர்த்தல் அப்படின்னு சொல்றாரு. பேணி காத்தலும் எபிரேயர் புத்தக ஆசிரியர் எப்படி சொல்றாரு? பேணி காத்தல், பேணி வளர்த்தல் அப்படின்னா இது பாதுகாப்பு தருகிறார். ஆமே, அப்படியாப்பட்ட வளர்ப்பு தான் நமக்கு கொடுக்குறாரு. அன்றியும் நம்முடைய சரீர தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அவர்களை அஞ்சி நடக்கிறோம். நான் பிழைப்பதற்கு நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? சரீர தகப்பனுக்கு நம்ம அடங்கி நடக்கிறது போல ஆவியின் தகப்பனுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? அடங்கி நடக்கணும். ஆவியின் தகப்பன் யாரு? வேதம் என்ன சொல்றது? ஆவியின் தகப்பன் யாரு? நாம தான். நம்மளாம் எப்படி பிறந்திருக்கிறோமா? ஆவியினால் பிறந்திருக்கிறோம். நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுது. நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கிறோம்? விசுவாசத்தினாலே தேவனாலே பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் என்ன பண்ணணும்? அறியணும். பாருங்க, நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். யோவான் 1:13 சொல்லுது, நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம் என்று. ஆமென், அல்லேலூயா. அந்த தேவனால் பிறந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுறாரு? நம்முடைய ஆவியின் தகப்பன். நம்முடைய ஆவியின் தகப்பன் யாரு? பிதாவாகிய தேவன். நம்ம என்ன பண்ணுறாராம்? சிட்சிக்கிறான். எதற்காக சிட்சிக்கிறான்? அவர்கள் தங்கள் நலனுக்கென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்ம சிட்சிக்கிறார். அவங்க எதுக்கு சிட்சிக்கிறாங்க? இவன் நல்லா படித்தா எதிர்காலம் நல்லா இருக்கும், இவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இவன் நல்லா இருப்பான்,
அதனால என்ன பண்ணுறோம், படி 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 நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். கொஞ்ச காலம் அவர்கள் படித்தா நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல சம்பளம் வாங்குவாங்க. அப்படி சம்பளம் வந்தால் பிற்காலத்திலே நல்லா அவன் வாழ்வான், அவனாலே நாமும் வாழ்வோம் என்கிற ஒரு சுய நோக்கத்தோடு தான் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, சிரிச்சிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, பரமபிதா என்ன செய்கிறாரு, நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிரிச்சிக்கிறார், அவருடைய பிரயோஜனத்துக்காக சிரிச்சிக்கல. நம்ம பெற்றவங்க நம்ம பிரயோஜனத்துக்காக சிரிச்சிக்கிறோம். ஏன்னா அவன் நல்லா படித்தா வெளிநாட்டுக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா பணம் வரும், அதனால் என்ன பண்ணுவான், அவன் எதிர்காலமும் நல்லாயிருக்கும், என் எதிர்காலமும் நல்லாயிருக்கும், நம்ம தேவையில்லாமல் வயசான காலத்தில் சந்திக்கப்படும். அப்படிலாம் ஒரு சுயநலமான சிக்ஷைகளும் இருக்குது பாருங்கள். அதில் அப்பாவாக இருந்தால் கூட அந்த அப்பாவுக்கு சுயநலம் இருக்க தான் செய்யுது பாருங்க. உன்னை இப்போ மரத்தை வச்சுவன் என்ன பண்ணுவான், பலனை எதிர்பார்க்கணும்ல. உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச அப்பா என்ன பண்ணணும், பலன் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அப்பா உங்களுக்கு நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் செய்கிறார். என்ன பிரயோஜனம், பரிசுத்தமாக வாழ்வது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தம் என்பது தேவனுடைய குணம், சுபாவமாக இருக்குது. நம்ம பரிசுத்தம் என்கிற அந்த சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக மாறணும். நம்ம அசுத்தத்திற்காக தேவன் அழைக்கலையா, எதற்கு அழைத்திருக்கிறாராம், பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த சுபாவம் நமக்குள்ள வருவதற்காக நம்ம சிக்ஷிக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சிக்ஷை வருகிறது, ஏன் தேவன் நம்மை தண்டிக்கிற மாதிரி தெரியுதுன்னா, இல்லை, தேவன் உன்னை தண்டிப்பது, 7 தரம் புடமிடுவது, மகா பெரிய விசுவாசத்தை உன்னை சோதிப்பது, நீ தேவனுக்கு ஏற்றவனாய் மாறுவதற்கு, தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருக்கு பிரியமானதை நீ செய்யும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்ட எந்த நன்மையும் அவர் எதிர்பார்க்கல, உன்னுடைய பிரயோஜனத்துக்காக நீ தேவனோடு கூட இருக்கணும். நீ தேவனோடு கூட வாழணும்னா இந்த உலகத்திலே ஆண்டவர் உன்னை சிக்ஷிக்கிறவராக இருக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எந்த சிக்ஷையும் நீ இதை செய்யாத பிள்ளைங்கிட்ட சொல்லிப்பாரு, அதை பண்ணாத, அதை செய்யாத, அப்படி பண்ணாத, கொல்லாத அப்படின்னா அந்த சிக்ஷை பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குமா, துக்கமாக தெரியும். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. எந்த காரியத்தையும் பெற்றவங்க பிள்ளைகளுக்கு துரோகம் நினைப்பாங்களா, தீமை செய்வாங்களா? எந்த பிள்ளைகளுக்கும் அவங்க செய்ய மாட்டாங்க. சில தகப்பன்மாருக்கு அப்படி செய்கிறாங்க பாருங்க, பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பிசாசு அவங்களுக்குள்ளே பூந்தால் தான் அது மாதிரி செய்ய முடியும். பிசாசு அவங்களுக்குள்ளே வேலை செய்ய தான் செய்ய முடியும் பாருங்கள். அப்போ பிசாசுடைய ஆளுகைக்குள் வராங்க. இயல்பாக ஒரு மனுஷன் பெற்ற பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியும், துரோகம் நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன தான் செய்தாலும் அவங்கள மன்னித்து என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ள தான் பார்ப்பாங்க, அதுதான் செய்வாங்க. சில பெற்றோர்கள் இருங்க, அது வேறு மாதிரி போகுது சில காரியங்கள், அது நமக்கு வேணாம் இப்போது. பாசிங்க, சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பாருங்க, பிற்காலத்திலே அது நமக்கு என்ன பண்ணுது, நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். ஆமே, நான் சிரிச்சுக்கிறது இப்போ சிரிச்சை எப்படியா இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த சிரிச்சையானது உங்களை ஒழுங்குபடுத்தும் போது, சீரில்லாத உன்னை சீர்படுத்தும் போது, உன்னை பேணி காக்கும் போது, உன் நல்ல ஆலோசனை சொல்லும்போது, உன் வாழ்க்கையிலே அது பெரிய ஒரு துக்கமாக இருக்கும். உலகத்தில் இருக்க பிள்ளைங்களை போல என்னால் வாழ முடியலையே, அவங்கள போல என்னால் போக முடியலையே, இவங்கள போல என்ன சுதந்திரமாக இருக்க முடியலையே அப்படின்னு எண்ணங்கள் பல பேருக்கு வருது. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு என்ன சுதந்திரமாக இருக்க முடியல, என்ன சுதந்திரம் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ ஆடையில் சுதந்திரம் வேணும்னு கேட்குறாங்க. என்ன ஆடையில் சுதந்திரம், ஒன்று கை கால் ஒன்று தெரிகிற மாதிரி சுதந்திரம் வேணுமா, கை காலெலாம் என்ன பண்ணணுமா தெரியணும், பேண்ட்டெல்லாம் கீழ்ச்சி போடணும், கை அப்படியே துண்டாக்கி தெரியணும், உள்ளே இருக்க உடம்பு வெளியே தெரியணும், அந்த மாதிரி என்ன பண்ணுமா ட்ரெஸ்ஸை போடணுன்றாங்க. அது பெண் சுதந்திரன்றாங்க. இந்த மாதிரி சுதந்திரத்தை கொடுத்தா உலகம் ஒன்று என்ன பேசும், ஒன்று பெற்றவங்களை அவங்க என்ன பேசுவாங்க. சிக்ஷை எதுக்கு, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது. அசுத்தமாக வாழ்கிற அசுத்தமான பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்தமாக வாழ்கிற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் காட்டணும்ல. ஆடையில் கூட நமக்கு என்ன பண்ணணும், பரிசுத்தம் தேவை. ஆமென், அல்லேலூயா. அசுத்தமான ஆடைகளை அணிவதற்காக தேவன் நம்ம அழைக்கிற பாருங்க. நம்ம பார்க்கும்போது இது கடவுளுடைய பிள்ளைங்க அப்படின்னு என்ன பண்ணணும், மற்ற மனசில் நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கணும். அதுதான் கடவுள் நம்ம சிக்ஷிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வசந்த வாசிப்போம், சிக்ஷை தற்காலமாக சந்தோஷமாய் காணப்படாமல் ஆகிய பிற்காலத்திலே பழகினவருக்கு நீதியும் சமாதானத்தின் பலனாய் வருகிறது. நீதி என்ன பண்ணுவது, சமாதானத்தின் பலனாய் வருது.
நீதி சமாதானத்தின் பலனாய் வருகிறது. நீதி தான் வருது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா சொல்றாரு, நீதியும் 32:17 சொல்லுது, நீதியும் சமாதானமும் கனியா இருக்கிறதான். நீதியும் சமாதானமும் கனியா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில கனி தரும்படியாக தேவன் நம்ம நியமித்து இருக்கிறார். நல்ல கனி கொடுக்க வேண்டும். ஆமே. உன் வாழ்க்கையில நல்ல சுபாவங்கள் காணப்படணும். உன் வாழ்க்கையில சமாதானம் காணப்படணும். அல்லேலூயா. நீதியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். நீங்க மிகுந்த கனி கொடுப்பதினாலே பிதாவாகிய தேவன் மிகுந்த சந்தோஷப்படுவார். கனி கொடுக்காது இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு சிற்சை அவசியமா இருக்கிறது. அந்த சிற்சையை நாம் பெறும்போது நமக்கு தற்காலிகமாக வலி இருக்கும். ஆனால் அந்த சிற்சை பிற்காலங்களில் பழகின போது அது என்ன நடக்கும்னா நீதியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். வாலிப வயசில் பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்லி பாறேன், எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா நீங்கள் அந்த காலத்தில் பிறந்துட்டு இந்த காலத்தில் என்ன பண்ணுறீங்க, பேசின்னு இருக்காதீங்க. சும்மா எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லுகிறவர்கள் ஒன்றுமே தெரியாது என்று வேதம் சொல்லுது. தகப்பனின் தாயை என்ன பண்ணணும், கனம் பண்ணி நம்ம வாழணும். பாருங்கள், எல்லாம் தெரியும் நம்ம எண்ணி வாழக்கூடாது. வேதத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கை செம்மையானதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும். ஆமீன். அல்லேலூயா. ஆகையா என்ன பண்ணக்கூடாது, சமாதானத்தை பலனாய் உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஆகையினாலே அந்த காலத்தில் சிற்சியை வரும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணணும், ஆகையினாலே உங்கள் கை என்ன பண்ணக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. உங்கள் தள்ளாட முழங்கால் என்ன பண்ணக்கூடாது, ஐயோ என்னால் ஜபம் பண்ண முடியல, ஐயோ என்னால் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியல. ஜப வாழ்க்கை சில பேர் விட்டுருவாங்க. இதன் பலன், நீதியின் பலன் வரும். ஆகையினாலே, அதனால் சொல்கிறேன், ஆகையினால் நிகழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணோம், திரும்பவும் நிமிர்த்தி வாழ்க்கையில் மறுபடியும் என்ன பண்ணணும், நிமிர்ந்து ஜபம் பண்ணணும், கைகளை உயர்த்தி ஜபம் பண்ணணும், முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணணும். முடமாக இருக்கிறது பிசகி போனதா இராம பிசகி முடமாகிறது பிசகி போகாமல் சுத்தம் அடையும்படிக்கு உங்கள் பாதங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். பாதைகள் என்ன பண்ணுங்களேன், செவ்வைப்படுத்துங்கள். அப்போ உங்கள் வழிகளை என்ன பண்ணுங்க, சரியாக்குங்கள். கர்த்தர் சொல்கிறார், வழியை சரி பண்ணணும், வழியை சரி பண்ணாமல் வாழக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்முடைய பரம தகப்பன ஆகிய பிதாவாகிய தேவன் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சிற்சை உண்டாக்குகிறார். வசனத்தை கை கொள்வது, வசனத்தை கடைபிடிப்பது, பொய் சொல்லாமல் இருக்கணும், தீமை செய்யாது இருக்கணும், சினிமா பார்க்கக்கூடாது, நீங்கள் வெளியே ஊரெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றக்கூடாது, அப்படின்ட்டு நம்ம மாலுக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லின்னு இருந்தால் பிள்ளைங்களுக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக கோவம் வரும். கண்டிப்பாக என்ன வரும், கோவம் வரதான் செய்யும். ஏன் கோவம் வருது, என்னை சுதந்திரமாக விடலை, என்ன ஃப்ரீயாக விடலை அப்படின்னு ஒரு சில கோவங்கள் வரதான் செய்யுது. அதுக்கு பெற்றவங்க என்ன பண்ண முடியும்? வேதம் என்ன சொல்லுது, உன் பிள்ளையை சிச்சித்து நடத்து, பிரம்பை கையாண்டால் அவனை எங்கே விட போகிறதில்ல, பாதாளத்தில் விடப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு. பிரம்பை கையை எடுத்து கையில் பிரம்பை எடுத்து அடிக்கிறதுனால அவன் செத்து போக மாட்டான், அவன் பாதாளத்துக்கு நரகத்துக்கு போக மாட்டான். நீ கையில் எடுத்தினா அவன் ஜீவனை காப்பாற்றலாம். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய இருதயத்தில் மதிகேடு ஒட்டி இருக்குமா, அது பிரம்பினாலே நீக்கி போடு என்று சாலமன் சொல்கிறார். நான் சொல்லலை, நான் சொன்னேன்னு நினச்சிக்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. பிரம்பை கையை எடுத்து என்ன பண்ணணும், கையாள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அநேகரை சிட்சிக்கிறார். என்ன சிட்சிக்கிறார் சொல்கிறாங்க, எப்படி சிட்சிக்கிறார் சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் வியாதியை கொடுத்து சிட்சிக்கிறாராம், வியாதியை கொடுக்குறாராம், அதனால் சிட்சிக்கிறாரா. இந்த வியாதி தேவநாம மகிமைக்காக உண்டாயிருக்கிறது என்று லாசருக்கு வந்த போது சொன்னார் பார். இயேசுவை சொல்கிறாரு, இந்த வியாதி தேவநாம மகிமைப்படுவதற்காக வந்தது அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த பிரசங்கியாரெலாம் இந்த வசனத்தை அடிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் வியாதி கொடுத்து சிட்சிக்கிறாரு. நல்லா கவனித்து பாருங்கள், என்ன சொன்னார் ஆண்டவர், இந்த வியாதி தேவநாம மகிமைப்படுவதற்காக வந்துருக்குது சொன்னார். ஆனால் அவன் வியாதியில் விட்டார், போய் செத்து போனாலும் வியாதி அவனை கொண்டு சாகடிச்சாலும் 4 நாள் ஆனாலும் உயிரோட கூட எழுப்பினார். அல்லேலூயா. வியாதி மகிமைக்குரியது அப்படின்னு சொல்லி சில பேர் பிரசங்கித்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் வியாதியை கொடுத்து சிட்சிக்கிறார், பிஸ்னஸை
அடிக்கிறார், ஒடிக்கிறார், குடும்பத்தை உடைக்கிறார், அழிக்கிறார், ஒன்றுமில்லாமல் பண்றார். கர்த்தர் சிட்சையை நீ அற்பமா என்னாது அப்படின்னா, கர்த்தர் எதுக்கு சிட்சிக்கிறாரு? எப்படி சிட்சிக்கிறாரு? எப்படி சிட்சிக்கிறாரு? விசுவாசத்தை சோதிக்கிறார். எப்படி சோதித்தாரு? ஆபிரகாம் விசுவாசத்தை சோதிச்சாரா? ஆபிரகாம் விசுவாசத்தை தன் மகனை கொடுக்கும்படியா சோதிச்சாரா? அதுதான் சிட்சைன்னு சொல்றது. சிட்சையை சகிக்கிற மனுஷனாக இருக்கணும். எங்கள் கடவுள் கூட இருந்தால் பவுலை அடிக்க முடியுமா? பவுலை அடித்தாங்க, சிட்சை. அவன் அழைப்பு அது மாதிரி அடி வாங்குறான். எரோமியா அடி வாங்குறார், குழியில் தூக்கி போடுறான், சொந்த சகோதரனை அடிக்க போடுறாங்க, அப்போஸ்தலர் அடிக்க போடுறாங்க. சிட்சை, நிறைய சிட்சைகள். விசுவாசத்தில் பலப்படுறாங்க. மறுநாள்லேயே அவங்க தெருபையாக புறப்பட்டு போகிறாங்க, ஊழியத்தை செய்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ விசுவாசம் சோதிக்கப்படுது. சிட்சை. தானியேலுக்கு சிட்சை. நீங்கள் ராஜாவை தவிர வேறு யாரையும் நீ என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது, ஒரு கட்டளை விட்டாங்க. அதுக்கு ஒரு சிட்சை நடக்குது. விசுவாச சோதனைகள், விசுவாசத்தில் போராட்டங்கள். ஆமே. அதனால தான் என்ன சொல்கிறார் பவுல், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்கிறார். நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை எதுக்கு வருதுன்னா, உன் விசுவாசத்தை தோற்கடிப்பதற்காக, உன் விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதற்காக நமக்கு பிரச்சனை வரும். அதனால தான் இயேசு சொன்னார், உன் விசுவாசம் என்ன சொன்னார்? நீ எங்களையே பார்த்துன்னு இருக்கிறீங்க. பேதுருக்கிட்ட என்ன சொன்னார்? பேதுருக்கிட்ட, உன் விசுவாசம் உன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்காக நான் என்ன பண்ணுறேன், வேண்டுதல் செய்தேன்னு சொல்கிறாரு. அப்போ பிசாசு என்ன செய்ய வரான்? உன் விசுவாசத்தை உன்னை விட்டு அகற்றும்படியாக, அவிசுவாசத்தை கொடுக்கும்படியாக, நீ எந்த தேவனிடத்தை நன்மை பெறக்கூடாதபடிக்கு உன் வாழ்க்கையில் அவிசுவாசத்தை, கேட்ட வசனத்தை பிரயோஜனம் இல்லாமல் பண்ணி, அந்த வசனத்தை நிமித்தம் துன்பம் உபத்திரம் வந்த உடனே வசனத்தை விட்டுருவோம். அப்போது விசுவாச துரோகம், விசுவாசத்தை அவிசுவாசமாக மாற்றுறது, சந்தேகப்படுறது, தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுறது. இது நடக்குமா, நடக்காதா, இது இப்படி செய்யுமா, அவங்களுக்கு நடந்தது, இவங்களுக்கு நடந்தது, என் வாழ்க்கையில் நடக்குமா என்று சந்தேகப்படக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் கேட்கிற காரியங்கள் ஆண்டவரிடத்தில் பெற முடியும். அல்லேலூயா. சிலருடைய ஜபங்கள், ஆண்டவர் என் கணவனை ஒரே குடிகாரனாக இருக்கிறான், பொல்லாத ஆட்களாக இருக்கிறான், அங்கங்கே திருசபைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜப குறிப்பு கொடுக்குற சொல்ல என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஜபம் முடிஞ்ச உடனே சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரருக்கா ஜபம் பண்ணுங்க, அவர் ரொம்ப குச்சி வராருன்னு. ஒரு ஜப கூட்டத்துக்கு மட்டும் போய் சொல்லலையா, எல்லா ஜப கூட்டத்தையும் போய் என்ன பண்ணுறாங்களாம், எந்தெந்த ஜப கூட்டத்துக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் என் புருஷன் என்ன பண்ணான், குடிகாரனாக இருக்கிறான்னு சொல்லினா அவன் சொல்கிறா. அவன் புருஷனை போய் கேட்டு, ஏன்பா சபைக்கு வரலன்னு கேட்டா, ஏன்னா சுவிசேஷ அறிவிக்கிற மாதிரி என் பொண்டாட்டி ஊராக தெருவாக போய் எல்லா இடத்துலையும் சபைகளில் போயிட்டு ஜபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை குடிகாரனா ஊர் ஃபுல்லாக தெரியாதவங்களுக்குலாம் தெரிய வச்சுட்டா, நான் எந்த சபைக்குமே போக முடியாது ஆகி போச்சு அப்படின்னாரான். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? என் புருஷன் குடிகாரனாக இருக்கிறான், அதனால் அவனை ஆண்டவர் என்ன பண்ணோம், கையை காலை உடைச்சி எப்படியாவது சபைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுறாங்களாம். இப்படி ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா? கர்த்தர் நல்லவர். பாவிகளை கூட அப்படி என்ன பண்ணுறது, தண்டிக்கிறது இல்லைங்க, அப்படி செய்யறது கிடையாது. பாவிகளை கூட என்ன பண்ணுறது, அப்படி தண்டித்து அடித்து உடச்சி கொண்டு வரணும்னா இந்த உலகத்தில் இருக்க மொத்த பேரையும் தண்டித்து ஒரே நாளில் சிரிச்சித்து எப்படியோ கொண்டு வந்துட்டு இருப்பார். இந்நேரம் கொண்டு வந்துருக்க மாட்டா? முடியுமா? முடியாதா? முடியுங்க. ஆண்டவரால் ஒரே நாளில் ஆண்டவர் எல்லாரையும் சிரிச்சித்து ஒரே இரவில் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ண தோன்றி எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், செய்ய முடியும். அவர் செய்யலை. ஏன்? அவனாம் மனம் திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. தன் தவற அவனா உணரணும். இப்படி தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும். பாருங்க, பரலோகத்தில் அவருக்கு நன்மை மாத்திரம்தான் வைத்திருக்கிறார். அவர் எந்த தீமையும் பரலோகத்தில் வைச்சதில்லை, எந்த தீமையும் பரலோகத்தில் இல்லை. அவர் வியாதி அனுப்புறதில்லை, நோயை அனுப்புறதில்லை, தரித்திரத்தை அனுப்புறதில்லை. ஆகினால் அவரால் எந்த தீமையும் செய்யவும் முடியாது, எந்த தீமையும் அவர் செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆகினாலே அவரிடத்தில் எந்த தீமையும் கிடையாது. ஆமீன். அல்லேலூயா. தாவீதுடைய பிள்ளை சாலமோன், அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாவீதுக்கு அருளின கிருபையை, தாவீதுக்கு அருளின வாக்கு தத்தங்களை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக என்ன பண்ணுறாரு, நன்மை செய்கிறார். வாசித்து பாருங்க. 1 நாளாகமா 2 நாளாகமா, நாளாகமம் புஸ்தகம் 2 நாளாகமம் 1:8 வாசிங்க. நாளாகமம் 2 நாளாகமம் 1ஆம் வசனம்.
1ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கலாம். ஆனால் நமக்கு அவ்வளோ நேரம் இருக்குமான்னு தெரியல. இதை மட்டும் வாசித்து நம்ம முடிப்போம். 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே, எந்த ராத்திரியிலே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும் பாருங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேளு என்று சொல்ல. அன்று ராத்திரியிலே, என்று ராத்திரியில் என்று நம்ம பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பகலில் வெங்கல பலிபீடத்துக்கு முன்னாடி 1000 சர்வாங்க தகன பலிகள் என்ன பண்ணுறாரு, பலிபீடத்தின் மேலே 1000 சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தில் செலுத்தின போது அந்த ராத்திரியிலே சாலமோன் இடத்திலே கர்த்தர் வந்து தரிசனமாகி ஒரு காரியத்தை கேட்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள், நீ என்ன விரும்புறியோ என்கிட்ட கேளு. கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் விருப்பத்தை நிறைவாக்குகிறார். கர்த்தர் நல்லவர் தானுங்க. நாம் விரும்புகிறது ஆண்டவர் தராரா? நீதிமான் விரும்புகிறதை வேண்டிக் கொள்வதை தராரு. நீதிமான் இருதயத்தை வேண்டிக் கொண்டாலும் அவருக்கு தெரியும் கர்த்தர் விரும்புகிறதை கேளுண்டாரு. 38 வருஷமா வியாதி படுக்கிட்டு இருந்தான். இயேசு போய் கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டபோது விருப்பம் கேட்குறாரு. நம்ம என்ன செய்யணும், நாம் விரும்புகிறதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆமே. இந்த சாலமோன் என்ன பண்ணுறான், அந்த ராத்திரியிலே 1000 பலிகளை செலுத்தின அந்த ராத்திரியிலே ஆண்டவர் தரிசனமாகிறார். நீங்கள் ஆண்டவரை சோத்திரம் பண்ணி நிறைய ஆராதனை பண்ணி நிறைய சோத்திரங்களை பண்ணுங்க. உங்கள் ஜபங்களில் நிறைய சோத்திரம் பண்ணி ஆண்டவரை சோத்திர பலி எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாவார். தரிசனமாக என்ன பண்ணுவார், சாலமோனுக்கு ஆண்டவர் நீ விரும்புனதை என்னிடத்திலே கேள் என்று சொன்னபோது, அப்போது சாலமோன் கர்த்தரை நோக்கி சொல்கிறான், தேவரீர் தகப்பன் தாவீதுக்கு பெரிய கிருபை செய்தீர். என்ன சொல்கிறான், ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையை பெரிதாக மதிக்கிறான் சாலமோன். அந்த கிருபை தான் அந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொடுத்தது. தாவீதுக்கு அருளின கிருபை. அல்லேலூயா. ஒரு கிருபை தான் ஆண்டவர் நன்மை செய்ய முடியும். நீ பாவியான மனுஷன், நான் அக்கிரமான மனுஷன், ஆண்டவர் நன்மை செய்யணும்னா நீதிபடி செய்யணும். ஆனால் நம் பாவியான மனுஷன் நமக்கு என்ன பண்ணணும்னா தண்டனை தான் கிடைக்கணும். ஆனால் முதலாவது என்ன செய்கிறாரு, ஆண்டவர் கிருபையை தராரு. கிருபையை தராரு. ஏன் அந்த கிருபை தராரு? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கிருபை பெற்றாதான் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். கிருபை பெற்றவள் தான் வாழ்ந்திருக்க முடியும். நாம் முதலாவது ஆண்டவரத்தை என்ன பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், கிருபை பெற்று இருக்கிறோம். அதனால தான் தாவீதுக்கு அருளின நிச்சயத்து கிருபையை பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, தேவரீ என் தகப்பன் தாவீதுக்கு பெரிய கிருபை செய்தீர். பெரிய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில் வேணுங்க. கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது அந்த பெரிய கிருபை வேணும். பெரிய கிருபை தந்தீர், என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீன். அந்த கிருபை தான் எங்களை ராஜாவாக்கினது. அல்லேலூயா. புழுதியில் இருந்தவனை, ஆடுகளை மேய்த்தவனை அரசனோட கூட அரசனாக உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இவனை உயர்த்தினது, தாவீதை உயர்த்தினது எது? கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆமே. அல்லேலூயா. அவன் ராஜாவானது மாத்திரமல்ல, அவன் ஸ்தானத்தில் என்னையும் ராஜாவாக்கினீரே, அதுதான் பெரிய கிருபைன்னு சொல்கிறான் என்ன. அல்லேலூயா. தேவன் ஆண்டவர் விரும்புகிறதை கேளுங்க கேட்டால் அவன் சொல்கிறான், முதலாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். பாருங்க, 2வது காரியத்தை வாசி பாருங்க. இப்போது தேவனாய் கர்த்தாவே என் தகப்பன் தாவீதுக்கு அருளின கிருபை வாக்குத்தத்தங்கள் உறுதிப்படுவதாக. தேவன் தாவீதுக்கு அருளின வாக்குத்தத்தங்கள் நிச்சயத்த கிருபைகள் உறுதிப்படுவதாக என்று ஸ்தோத்திரம் பண்றான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. என்ன சொன்னாரோ அதை செய்யும்படியாக. அப்படின்னா நாம் என்ன ஜெபம் பண்ணோம்? சாலமோன் எப்படி ஜெபம் பண்ணான்? தாவீதுக்கு நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள், நீ என்ன சொன்னீங்களோ அந்த வாக்குத்தத்தத்தின்படி நீ செய்தவர்களும். அல்லேலூயா. வேற ஒன்றையும் நான் கேட்கலன்றார். அல்லேலூயா. அவருடைய ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. நீங்க தாவீதுக்கு என்ன சொன்னீங்களோ அதை நீங்க செய்தவர்களும், அது போதும். உன் ஸ்தானத்துக்கு அடுத்தது உன் பிள்ளை ராஜா வருவான். அவர் சொன்னார், உன் சந்ததியிலே கிறிஸ்து பிறப்பார். அதை சொன்னார். அதனால என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்து அவர் சந்ததியிலே பிறந்தார். அல்லேலூயா.
அவர் என்றென்றைக்கு ராஜாவா இருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, என்றென்றைக்கு ராஜாவா பிறந்தார். நீ சங்கீத புஸ்தகம்லாம் வாசிச்சு பாருங்க. தாவீது தீர்க்கதரிசியா இருந்தபடினாலே அவருடைய ஆத்மா அழிவை காண்பதில்லை என்றும், அவருடைய ஆத்மா பாதாளத்தை அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை என்றும், அவர் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். சங்கீதக்காரன் 16 சொல்லி இருக்கிறாரு. அவருடைய ஆத்மா அழிவை காண்பது, சரீரம் அழிவை காண்பதில்லை, ஆத்மா பாதாளத்துக்கு போவதில்லை. யாரை குறித்து சொல்றாரு? தாவீது மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், அவர் சரீரம் அழுகி போச்சு. அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் யாரை குறித்து சொன்னார் என்பது பேதுரு சொல்றாரு, பவுல் சொல்றாரு. யாரை குறித்து சொல்றாரு? இயேசு கிறிஸ்துடைய ஆத்மா உயிரடைய போகுது, அவர் சரீரம் மகிமை அடைய போகுது. அவர் சரீரத்தை நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். ஏன்னா எதுக்காக நம்பிக்கை உள்ளவராக இருந்தாரா? எதுக்கு நம்பிக்கை உள்ளவராக இருந்தாரா? 3ஆம் நாள் பிதாவாகிய தேவன் அவர் எழுப்புவார் என்று நம்பிக்கையோடு இருந்தார். நீங்கள் சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை கடைசியாக நீங்கள் வாசிச்சு பாருங்க. 16 சங்கீதம் வாசிச்சு பாருங்க. நம்ம எடுக்கிறீங்க 9ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தை விடீர், உம்முடைய பரிசுத்தவான அழிவை காணவொட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினி. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பம் உண்டு. இதை யாரை குறித்து சொல்றார்? கிறிஸ்துவுடைய ஆத்மா அழிவை காண்பதில்லை என்று சொல்றாரு. இதை யாருக்கு சொன்னாரு? தாவீதுக்கு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் நீ நிறைவேற்றும் என்று ஜெபம் பண்றான். யாரு? சாலமோன். அப்போ கிறிஸ்துவுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, அவர் சரீரம் அழிவை காண்பதில்லை என்று சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த சங்கீதம் சொல்லுகிறது, என் ஆத்மா பாதாளத்தை விடப்படுவதில்லை, உம்முடைய பரிசுத்த அழிவை காண்பதில்லை, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்திலே பேரானந்தம், பரிபூர்ண ஆனந்தம். ஆமீன், அல்லேலூயா. என் மாம்சம் நம்பிக்கையோடு காத்திருக்கோ. கிறிஸ்து இப்படி மரிக்க போறார். மாம்சம் 3 நாள் என்ன பண்ணும்? கல்லறையில் வைக்கப்பட்ட நம்பிக்கையோடு காத்திருக்கும். தேவன் என்னை மரித்தொருந்து எழுப்புவார்னு பிதாவாகிய தேவன் தமது ஆவி அனுப்பி என்ன பண்ணாரு? 3ஆம் நாள் எழுப்பினார். இதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கே சொல்கிறார். அதெல்லாம் நம்ம போக முடியுமான்னு தெரில, நேரம் இல்லை. நீங்கள் இதையே வாசிக்க அது வீடுகளில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரத்தை 10ஆம் வசனத்தில் வாசிங்க. பாருங்க, நான் சின்ன பையனாக இருக்கிறேன், ஏராளமான ஜனங்கள் என்னை ராஜாவாகிட்டீங்க ஆண்டவரே. ஏராளமான ஜனங்கள், கடற்கரை மணலத்தனியான ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை நான் அரசாளுவதற்கு எனக்கு ஞானத்தை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறான். அல்லேலூயா. அவன் என்னத்தை கேட்கிறான்? கர்த்தர் தரிசனமாகி உன் விரும்புகிறதை கர்த்தர் கேட்க சொன்னார். சாலமோன் என்ன கேட்குறான்? நான் இவ்வளோ திரளான ஜனங்களை நான் ஆளுவதற்கு எனக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஞானத்தை நீதிமானுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாராம். நமக்காக ஏராளமான ஞான அறிவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவன் ஞானத்தை குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்குற தேவனிடத்திலே கேட்க கடவான். ஞானத்தை கேட்கணும். ஆமே. குடும்பத்தை நடத்த ஞானம் வேணும், சபையை நடத்த ஞானம் வேண்டும், ஆஃபீஸில் வேலை செய்ய ஞானம் வேண்டும், சமுதாயத்தில் ஞானம் வேண்டும், பேசுவதற்கு ஞானம் வேண்டும், சமைப்பதற்கு ஞானம் வேண்டும், எதை செய்தாலும் ஞானம் வேணும். ஞானம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்ய முடியாது. பாருங்க, ஞானம் அறிவு வேணும். பாருங்க, என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை முதலாவது சம்பாதி. வெள்ளியை பார்க்கலும் பொன்னை பார்க்கலும் ஞானத்தை சம்பாதி. ஞானம் வந்து விட்டால் வெள்ளியும் பொண்ணும் தானாக வந்துடும். இந்த காரியத்தை அவன் கேட்டான் பாருங்க சாலமோனு. கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் இந்த உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த மகனாக, ஞானத்தில் அறிவுள்ளவனாக, எல்லாரும் சாலமோனுடைய ஞானத்தை கண்டு எல்லா திசையிலும் இருந்து ஓடி வந்தார்கள். அவனுடைய ஞானத்தை பார்த்தாங்க. தேவன் அருளின ஞானம் இந்த உலகத்திற்கு பெரிய பிரமிப்பு உண்டாக்கினது பாருங்க. அவன் ஞானத்தை கேட்பதற்காக, அவனுடைய சொல்லை கேட்பதற்காக
ஏராளமான ஜனங்கள் அவனை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. ஏராளமான ராஜாக்கள் பொன்னும் பொருளோடு வந்தாங்க, சும்மா வரலங்க. சாலமோனுடைய ஞானத்தை பார்ப்பதற்காக, சாலமோனுக்கு கொடுத்த அந்த அறிவை பார்ப்பதற்காக எல்லா ஜனங்களும் தேடி வந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை அருளுகிற தேவன். நீ விரும்புகிறதை கேளு என்று கேட்டபோது அவன் ஞானத்தை கேட்டான். கர்த்தருக்கு அது பிரியமா இருந்ததான். அல்லேலூயா. வாசிங்க. அப்போது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்திலே இருக்கிறது. எந்த விருப்பம்? ஞானத்தை வேணும் என்கிற விருப்பம் சாலமோனுடைய இருதயத்தில் இருந்தது. நீ அவன் என்ன கேட்கணும், என்ன கேட்டிருக்கணும், ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, சாலமோன் என்ன கேட்கல? ஐஸ்வர்யத்தை கேட்கல, சொத்துக்களை கேட்கல. சம்பத்துன்னா சொத்துக்களை, கனத்தை கேட்கல, புகழ். கனம் என்னது? புகழ். இதெல்லாம் கேட்கல. உன் பகைஞருடைய பிராணனை கேட்கல, உன்னை பகைத்தருடைய உயிரை கேட்கல, அதெல்லாம் கேட்கல. அவன் நீடித்த ஆயுசை கேளாமல், நீ தீர்க்க ஆயுசை கூட என்ன பண்ணல, கேட்கல. அப்படி சொல்லிட்டு, நான் உன்னை அரசால பண்ணுகிற என் ஜனத்தை நீ நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை விவேகத்தையும் கேட்டபடியினால். அல்லேலூயா. என் ஜனமாகி, என் ஜனம் என்று சொல்றார். அல்லேலூயா. என்னுடைய ஜனத்தை ஆளுவதற்கு ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்ட. என்ன சொல்ல வராரு? நீ ஐஸ்வர்யத்தை கேட்டதுனால நான் கொடுத்துருப்பேன், நீ சம்பத்தை சொத்துக்களை கேட்டதுனால நான் கொடுத்துருப்பேன், நீ விரும்புகிறதை கேளுந்தானு சொன்னார் கர்த்தர். புகழை கேட்டதுனால கொடுத்துருப்பேன், சத்துடைய பிராணனை கேட்டதுனால கொடுத்துருப்பேன், தீர்க்காயுசு கேட்டதுனால கொடுத்துருப்பேன். ஆனால் என் ஜனத்தை ஆளுவதற்கான ஞானத்தை நீ கேட்டபடினாலே கர்த்தர் என்ன சொல்றாரு? ஞானமும் விவேகமும் தந்து இருக்கிறது அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் வருகிற ராஜாக்களாகியும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் தராருங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் தராரு. எதை தராரு? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கேட்டால் தருவாரா, தரமாட்டாரா? தருவார். விரும்புகிறது கேள்வி சொன்னார். முதல்ல என்ன சொன்ன? ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம், ஆண்டவர் தந்திருப்பார். அடுத்தது என்ன பண்ணார்? சொத்துக்களை கேட்டிருக்கலாம், கொடுத்துருப்பார். இதெல்லாம் கேட்டாலும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கிறிஸ்துவ மக்களுக்கு இது புரியல, இந்த வசனத்தினுடைய அறிவு புரியல பாருங்க. கர்த்தர் விரும்புகிறதை கேட்டால் தருவார். நீ விருப்பமே இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் விருப்பம் இல்லை. கர்த்தர் நல்லவர் தான், ஆனால் அந்த விருப்பம் இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? கர்த்தர்கிட்ட கேட்கறது கிடையாது. நீங்கள் கேட்ட ஆண்டவர் விரும்புகிறாரு, தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ராஜாக்களை பார்க்கலும் சிறந்த ராஜா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஐஸ்வர்யனை பார்க்கலும் சிறந்த ஐஸ்வர்யனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் தான் அந்த முதலாக தேவனுடைய ஆலயத்தை தங்கத்தினாலே கட்டி முடித்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது தங்கத்தில் கட்ட முடியுமா ஆலயத்தை? சாலமோனுடைய காலம் பொற்காலமாக இருந்தது. ஆமே. அவனுடைய காலம் ஞானத்தில் நிறைந்த காலமாக இருந்தது. அவன் செல்வ செழிப்பாக இருந்தான். ஆமே. ஞானம் வரும்போது எல்லாம் வருங்க. ஆமே. அல்லேலூயா. ஞானம் வந்தால் கனம் வரும், ஞானம் வந்தால் ஐஸ்வர்யம் வரும், ஞானம் வந்தால் சொத்து வரும், ஞானம் வந்தால் தீர்க்காயுசு வரும், ஞானம் வந்தால் சத்துரு பகைக்கிறவங்களை அவனையும் தோல்வி அடைவான். ஞானம்தான் முக்கியம். என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று சொல்கிறாரு. அப்போ ஞானத்தை நம் தேவனிடத்தை கேட்கணும். ஆமே. நீ விரும்புகிறத ஆண்டவர்கிட்ட கேளு. தாவீதுக்கு அருளின பெரிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். அவனுக்கு ஆண்டவர் அருளினார், உன்னை விட்டு உன் ராஜபாரம் நீங்காது, சந்ததிகளாக உன் சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னாரே, அந்த சந்ததி தான் முடிவில்லாதவர், ராஜ்யத்துக்கு முடிவில்லாதவர் பிறப்பார். இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தார். ஆகையினால் தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். தாவீதின் சந்ததியில் பிறந்தார். ரோமர் எழுதின புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லுகிறது, தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் என்று சொல்றார். யார் பிறந்தார்? தாவீதின் சந்ததி யார் பிறந்தார்? இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அதுதான் நித்திய கிருபை. அந்த கிருபையை தான் இயேசு என்ன பண்ணாரு? கிருபையா சத்தியமா வெளிப்பட்டார். என்றென்னைக்கு உலகத்திற்கு எல்லா மக்களுக்கும் கிருபை என்கிற வார்த்தையை கொண்டு வந்தவர், பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த கிருபை தான் நம்மை பெரியவனா மாற்றுகிறது. நான் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் முடிஞ்சிச்சு. அந்த கிருபை தான் உங்களை உயர்த்தது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.